ரொம்பவே ட்ரெண்டிங்கான கொரியன் பன் இப்ப வீட்லயே செய்யலாம். அது மட்டும் இல்ல, பன்னு கூட வீட்லயே செய்யலாம். பன்னு சீரியஸா நல்லா புசு புசுன்னு சாஃப்டா இருந்துச்சு. இன்னைக்கு யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ண போற ஃபுட் கொரியன் பன். அது மட்டும் இல்ல, பன்னும் வீட்ல எப்படி சிம்பிளா செய்யலாம்னு நான் சொல்ல போறேன். என்னோட கெமிஸ்ட்ரி லேப்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க ஜாலியா செய்யலாம். பிரெட் செய்யறதுக்கு ஈஸ்ட் தேவை. ஈஸ்ட் பொங்குறதுக்கு ஒரு வார்ம் மில்க் தேவை. கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் வார்ம் மில்க் எடுத்துக்கலாம். அதுல இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ்ல ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகுறத நம்ம பார்க்கலாம். அதுவே கொஞ்ச நேரம் மறந்துட்டீங்கன்னா அந்த ஈஸ்ட் பொங்கி வரதே நீங்க பார்க்கலாம். அதனால இந்த ஈஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய பேனா எடுத்துக்கோங்க. அப்பதான் பொங்குனாலும் அது உள்ளவே இருக்கும். இல்லைன்னா அது கீழே எல்லாம் விழுந்துரும். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணும்போது சால்ட் போடாதீங்க. அது ஈஸ்டை கில் பண்ணிடும். மைதா எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம சால்ட் ஆட் பண்ணலாம். சால்ட் ஈஸ்ட் மேல டைரக்டா பட்டுச்சுன்னா ஈஸ்ட் செத்து போயிடும். அது எப்படி செத்து போகும், அது மேலேயே இருக்குமா அப்படிலாம் கேட்காதீங்க. அது மைக்ரோ ஆர்கானிசம், அது உள்ளதான் இருக்கும். பட் அது இறந்து போயிடும். பேக்கிங்லாம் கஷ்டம், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. யார் வேணா பண்ணலாம். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க இது வரைக்கும் பண்ணதே இல்லைனாலும் ட்ரை பண்ணி பாருங்க. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பன்னு சாஃப்டா இருக்கிறதுக்காக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் பிளெண்டர், ஃபுட் ப்ராசஸர் இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா நீங்க சப்பாத்தி மாவு பசையிற மாதிரி பசஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா நம்ம கொரியன் பன் ஷார்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நம்மள இன்ஸ்டால பிங்க் பண்ணி கேட்டிருந்தாங்க கொரியன் பன் லாங் வீடியோ எப்போ வரும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சோ மறக்காம கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் query இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லனா இன்ஸ்டால பிங்க் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை அட்ரஸ் பண்ணுவேன். இன்ஸ்டாலயும் நம்ம யூகே எக்ஸ்ப்ளோர் பைட்ஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. பன்னு சாஃப்டா இருக்கிறதுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கணும். நீங்க கையில பசையறதா இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பசஞ்சுக்கோங்க. அப்பதான் அது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்டா கொரியன் பன் வேணும், பன் எல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா டைரக்டா நீங்க கிரீம் சீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதும். சீரியஸா நீங்க பன்னுல இருந்து செஞ்சு பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த வாசனையே வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்துல ஃபுல்லா ஆட் பண்ணணும்னு கூட இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு அது ரொம்பவே தண்ணியான கன்சிஸ்டன்சில வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா மாவு போட்டு அதை காம்பன்சேட் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் பிளெண்டர் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா மாவு நல்லா சுத்திட்டு ஒரே பிளேஸ்ல வரும். அப்படி ஒன்னா வந்துச்சுன்னா ஓகே, இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்து நீங்க கையில பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா வரும். சோ நான் ஃபுல்லாவே இதை ஹேண்ட் பிளெண்டர்ல பண்ண மாட்டேன். சோ அந்த ஸ்டேஜ் வந்தோடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு கையில தான் அதை ஃபுல்லாவே பசைவேன். அப்படி பண்றதுனால ரொம்ப ரொம்ப நல்ல சாஃப்ட் கன்சிஸ்டன்சில வரும். இந்த ஸ்டெப் ஆக்சுவலா டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம ஃபுல்லா ரப் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும். மாவை நல்லா பிரஸ் பண்ணி அழுத்தி தேய்ங்க. அப்படி பண்றனால நல்லா சாஃப்டா வரும். பன்னை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்டா செய்யலாம், ஸ்பீடா செய்யலாம், ஃபாஸ்டா செய்யலாம் இப்படிலாம் சொல்லவே முடியாது. இது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதுவும் இந்த மாவு பசையறதுல தான் அதிகமா டைம் எடுக்கும். மாவு திரட்டுறது மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஒரு சப்பாத்தி மாவு பசையற மாதிரி தான் இதுவுமே. இப்போ இருக்கிற மாவோட டபுள் த சைஸ் வரும். சோ கொஞ்சம் பெரிய பவுலாவே எடுத்துக்கலாம். அது கீழே ஃபுல்லா பட்டர் தடவிக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க டோ அதுக்குள்ள வச்சு நல்லா ஈட்டா இருக்க மாதிரி ஏதாச்சும் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் பக்கத்துல இல்ல ஓவன் மேல அந்த மாதிரி எங்கேயாச்சும் வச்சிருங்க. சோ அப்பதான் ஈட்டா இருக்கும். சோ ஈஸ்ட் நல்லா பொங்கி வரும். இப்ப நம்ம பாக்குறத விட டபுள் ஆர் ட்ரிபிள் சைஸ்ல இருக்கும். அதை வச்சு நம்மளுக்கு நல்லா பொங்கிருச்சு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் கொஞ்சம் மேலேயும் பட்டர் எல்லாம் தடவி வச்சிருக்கேன். மறக்காம நல்லா டைட்டா மூடி வைங்க. சோ மூடி வச்சதான் நல்லா பொங்கி வரும். நம்ம இன்னைக்கு எக்லெஸ் பன் தான் ட்ரை பண்ணோம். எக்லெஸ் பன்னே ரொம்பவே சாஃப்டா இருக்கும். எக் போட்டும் பன் ட்ரை பண்ணலாம். பன்னு ப்ரூஃப் ஆக நேரம் ஆகும். சோ அதை 2 hours அப்படியே வச்சிருவோம். அதுக்குள்ளேயே நம்ம கிரீம் சீஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். கொரியன் பன்னுக்கு 2 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்னு ஸ்டஃபிங்க்கு கிரீம் சீஸ், மேல டாப்பிங்க்கு கார்லிக் பட்டர். சோ இது 2 தான் அடுத்து செய்ய போறோம். கிரீம் சீஸ் கடையிலுமே நீங்க வாங்கிக்கலாம். பட் வீட்ல ரொம்பவே ஈஸியா செய்ய முடியும். எக்ஸ்பென்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா கடையில எல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 380 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்ல. சோ அது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கு. சோ நம்ம வீட்லயே ரொம்பவே ஈஸியா செஞ்சிடலாம். பன்னீர் செய்யறதும் இந்த கிரீம் சீஸ் செய்யறதும் கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்டெப் தான். சோ அவ்வளவு ஈஸியா இருக்கும். பன்னீர் செய்யும் போது பாலை பாயில் பண்ணி திரிய வச்சிருவோம். அதுவே கிரீம் சீஸ் செய்ய போறோம்னா பாலை பாயில் பண்ணிக்கோங்க. அதுல ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணுவோம். ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி அதுல நம்ம திரிய வைப்போம். ஃப்ரெஷ் கிரீம்லாம் ஆட் பண்றதுனால கிரீம் சீஸ் இன்னமும் நம்மளுக்கு கிரீமியா இருக்கும். அண்ட் இந்த ஃப்ரெஷ் கிரீமை நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துருவோம். பாலை ஜஸ்ட் பாயில் பண்ணா போதும். ரொம்ப திக்கா பாயில் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஸோ பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணோன்னா ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணிடுங்க. ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் பண்ணுங்க. கிரீமியா இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணலாம். ரொம்ப திக்கா காசணும்லாம் கிடையாது. இந்த ஸ்டேஜ்ல வினிகர் அப்படி இல்லைன்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்னைக்கு லெமன் இல்லாதனால நான் வினிகர் யூஸ் பண்றேன். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா பால் திரிஞ்சு வரதை நீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சீஸ் கிளாத் இல்ல மஸ்லின் கிளாத் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம்.
கர்லிங் பண்றதுக்கு நீங்க லெமன் யூஸ் பண்றீங்கன்னா இந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியா நம்ம பேஸ்ட் பண்ணும்போது தண்ணி தேவைப்படுச்சுன்னா லைட்டா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நம்ம ஊத்திக்கலாம். இதுவே வினிகர் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணா போதும். ஸ்டெய்னர்லாம் வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. யூஸ்வலா பன்னீர் செஞ்ச பிறகு இந்த ஸ்டெப் நல்லா டைட்டா கட்டி வெயிட்டான ஏதாச்சும் ஒரு பொருளை எடுத்து மேல வச்சிருவோம். சோ அந்த ஸ்டெப்பை மட்டும் மறந்து கூட இங்க பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பன்னீர் தேவையில்லை, நம்மளுக்கு கிரீம் சீஸ் தான் தேவை. சோ இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிருங்க. நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்லாம் கிடையாது. ஒரு 30 மினிட்ஸ் கேப் விடுங்க. பிளெண்டர்ல போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. முக்கியமா இதுல ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 லிட்டர் பால்ல சீஸ் கிரீம் செய்யும் போது மினிமம் 220 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த சீஸ் கிரீம்லாம் வச்சு எப்படி கேக் செய்யணும்ன்ற வீடியோலாம் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாவும் இன்ஸ்டன்டாவும் செஞ்சிடலாம். நம்ம யூஸ் பண்ற வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு உப்பிருச்சு பாத்தீங்களா? ட்ரிபிள் த சைஸ். ஒரு பேன்ல பேக்கிங் பேப்பர் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. அது மேல கொஞ்சோண்டு பட்டர் தடவி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் பன்னு ஒட்டாம வரும். நீங்க ஓவன் ஆர் தவாலையுமே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஓவன் இருந்தாதான் நம்ம பன்னு செய்ய முடியும்னு கிடையவே கிடையாது. நீங்க கேஸ் ஸ்டவ்ல செய்ய போறீங்கன்னா 1 கப் சால்ட் எடுத்துக்கோங்க. கல்லுப்பை கடாய் இல்ல குக்கர்ல பேஸ்மெண்ட்ல போட்டுக்கோங்க. குக்கர்ல செய்ய போறீங்க கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணாதீங்க. பன்ன ஒரு தட்டுல வச்சு குக்கர்லயுமே பேக் பண்ணி எடுத்துக்கலாம். 40 to 45 மினிட்ஸ் ஆகும். உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு டவுட்டா இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். மாவை நல்லா திரட்டிக்கலாம். அதே நேரத்துல ரொம்பவும் அதிகமா திரட்டினீங்கன்னா ரொம்ப டைட்டா ஹார்ட் ஆயிடும். சோ லைட்டா ஒண்ணு வர மாதிரி திரட்டிட்டா போதும். ஓவல் சைஸ்ல மாவு திரட்டி ஈக்குவலா பீஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவை டஸ்ட் பண்ணி அதுக்கு மேல நீங்க திரட்ட ஆரம்பிங்க. அப்பதான் ஈஸியா ஒட்டாம இருக்கும். நான் இன்னைக்கு ஈக்குவல் பீசஸ் எல்லாம் போட போறதுல ஒரு பெரிய பன் அண்ட் 4 சின்ன பன் ட்ரை பண்ண போறேன். கொரியன் சீஸ் பன் பெருசா ஜெயிண்ட் மாதிரி செய்யலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருந்தேன். பன்னை டக் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க. அப்பதான் மேல எல்லாம் கிராக் விடாம இருக்கும். பன் எல்லாம் ரோல் பண்ணி வச்ச பிறகு ஒரு 30 மினிட்ஸ் to 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மேல ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிறத விட டபுள் தி சைஸ் ஆயிடும். நீங்க பர்கர் பன் எல்லாம் செய்யற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா இதுக்கு மேல ஜஸ்ட் எள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பன்னை நீங்க கம்ப்ளீட்டா எக்லெஸ்ஸா செய்யற ஐடியா இருந்துச்சுன்னா இப்போ நான் முட்டை பிரஷ் பண்றேன். இதுக்கு பதிலா நீங்க பால் பிரஷ் பண்ணிக்கோங்க. முட்டையோ பாலோ எதுவா இருந்தாலும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு விசிபிளா இருக்கும் எல்லா இடமும் கவர் பண்ற மாதிரி பிரஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு பன் மாறி வரதை நீங்க பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் ஆரஞ்சு கலர், இன்னொரு இடத்துல லைட் கிரீம் கலர் இருக்க மாதிரி இருக்கும். அது அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நல்லா ஃபுல்லா கவர் பண்ணிக்கோங்க. அப்பதான் அது ஆரஞ்சு கலர்ல வரும். நீங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி கேஸ் ஸ்டவ்லயும் செய்யலாம். இந்த மாதிரி கன்வென்ஷனல் ஓவன் எதுல வேணா செய்யலாம். வெந்திருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா வாசனையே ஊரையே கூப்பிட்டுரும். அந்த அளவுக்கு செம்ம வாசனை வரும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லா உப்பி ஆரஞ்சு கலர்ல வரும். அதை வச்சு நீங்க நல்லா வெந்துருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். நடுவுல ஒரு வாட்டி நீங்க லைட்டா முட்டை பிரஷ் பண்ணிக்கலாம். பன்னு கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாத்தீங்களா எவ்வளவு பெருசா பன்னு. இந்த பன்னை நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சா கூட 4-5 நாளுக்கு சூப்பரா இருக்கும். கெட்டு போகவே போகாது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். செம்ம சாஃப்டான பன், ரொம்பவே ஸ்பாஞ்சியா அப்படியே வாசமா இருந்துச்சு. ஸ்கிராச்ல இருந்து ஒரு விஷயத்த குக் பண்ணும்போது அது ரொம்பவே ஹாப்பியான ஃபீல் கொடுக்கும். இது வரைக்கும் நான் வெளியே பன்னு வாங்கினேன்னா அது அப்படியே சாப்பிட்டது இல்லை. பட் நான் செய்யற பன் என்னால சாப்பிடாம இருக்க முடியவே இல்லை. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. நீங்க செய்யும் போது கண்டிப்பா அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து கார்லிக் பட்டர் தான் செய்ய போறோம். பூண்டை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீஃபையும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மெல்டட் பட்டர் எடுக்க வேண்டாம். ரூம் டெம்பரேச்சர் பட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. தொட்டா இப்படி நசங்குற மாதிரி இருக்கும். அதான் ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இது குக்கிங் பட்டர் தான். ஸோ அதனால சால்ட் இல்லை, நம்ம சால்ட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கணும். பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணீங்கன்னா பேல் எல்லோ கலர்ல வரும். அந்த மாதிரி வந்த பிறகு பட்டர்ல கார்லிக் அண்ட் கொரியாண்டர் லீஃப்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீசனிங்காக நான் சில்லி ஃபிளேக்ஸ் ஆரிகனோலாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கார்லிக் பட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து கிரீம் சீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். பாருங்க இந்த ஹோம்மேட் கிரீம் சீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அரௌண்ட் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்பதான் நம்ம எடுத்தோம். சூப்பரா திக்கா இருந்தது. ரொம்பவே கிரீமியாவும் ரொம்ப டேஸ்டா யம்மியா இருந்துச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் யூஸ்வலா கிரீம் சீஸ் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்டா இருக்கும். கிரீம் சீஸை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னை இப்போ ஹாட் கிராஸ் பன் பாட்ல வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கட்டிங்க போடுங்க. அதுதான் இந்த கொரியன் பன்னுக்கே ஸ்பெஷாலிட்டி.
6 to 8 பீசஸ் வரைக்குமே போடலாம். அப்படி இல்லைன்னா 4 பீஸ் கூட போட்டுக்கோங்க. உங்க சைஸ் ஆஃப் த பன்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. பன்னுல நல்லா ஸ்டஃப் பண்ணாதான் ஒவ்வொரு பைட்லயும் அந்த டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதனாலதான் நான் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது கடைசியா இருக்க அந்த கீழே இருக்க ஜாயிண்டே சேர்த்து கட் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு மேல இருக்க பார்ட் மட்டும் தான் கட் ஆகணும், கீழே இருக்க பார்ட் கட் ஆக கூடாது. அவ்வளவுதான். இப்ப ஸ்டஃபிங் வச்சிடலாம். முதல்ல பன்னுக்குள்ள ஸ்டஃப் பண்றதுக்கு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சீஸ் கிரீமை ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் கிரீமை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன், வேற எதுவுமே நான் பண்ணல. நீங்க ஜஸ்ட் ஸ்பூன்லயே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. நம்ம கட் பண்ணிருக்க ஒவ்வொரு சைட்லயும் சஃபிஷியன்டான கிரீம் சீஸை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப அதிகமா ஸ்டஃப் பண்ணீங்கன்னா பன்னே பிஞ்சு போயிடும். ஸோ அளவா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க, பட் நல்லா ஃபில்லிங்கா ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி பன்னே எக்ஸ்ட்ரா சைஸ்ல மாறின மாதிரி இருக்கும். பார்க்கும் போதே சாப்பிடணும் போல அவ்வளோ டெம்டிங்கா இருந்துச்சு. அவ்வளவுதான், பன்னை ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டஃப் பண்ண பன்னை நம்ம கார்லிக் பட்டர்ல ஒரு திருப்பி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்படிதான் நான் இருக்க எல்லா பிரெட்டையுமே அசெம்பிள் பண்ணேன். நல்லா பேக் பண்ணி எடுக்கும் போது இப்ப இருக்க அந்த பட்டர் ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுக்கு மேலேயே கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கட்டும்னு நான் பெரி பெரி பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரா பேக் பண்ணிடலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ், திங்ஸ், ஃபுட்னு வேற லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்னோட எக்ஸ்ப்ளோரிங் ஜர்னில நீங்களும் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன். அப்பதானே ஏகப்பட்ட விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக் பண்ணி எடுத்த பிறகு இவ்ளோ கிரீமியான கொரியன் பன் பார்க்க மட்டும் அட்டகாசமா இல்ல, சாப்பிடவும் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. எவ்வளோ கிரீமியா இருக்குன்னு பாருங்க. சீரியஸா ஒரு பன் சாப்பிட ஆரம்பிச்சேன், 2 பன்னு காலி பண்ணிட்டேன். அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு. சாப்பாடே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குட்டி பசங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுங்க, செம்ம ரிச்சா இருக்கும். நீங்க சாப்பிட்றதா இருந்தா பகல் நேரத்துல சாப்பிடுங்க, நைட்டு சாப்பிட்றாதீங்க, ரொம்ப ரொம்ப ஹெவியாவும் இருக்கும். கிளினிக்கலி டெஸ்டட் பை மை செல்ஃப் இன் மை கெமிஸ்ட்ரி லேப் வேற லெவல்ல வந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். Thank you for watching. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பாய். அப்படியே போறப்போ ஒரு லைக் பட்டனை போட்டு விட்டுருங்க.